ஹே காய்ஸ், ஃபைனலாக பஜாஜோட பல்சர் N160க்கு பார்த்தீங்கன்னா 2 மேஜரான அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்பை ஷாட்ஸில் நமக்கு கிளியராகவே தெரியுது. இது N160 அப்படிங்கிறதும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரியான மேஜரான அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க, இந்த பைக்கோட லான்ச் எப்போ அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக இதோட ப்ரைஸ் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு பஜாஜில் இருக்கக்கூடிய இந்த N மாடல் சீரீஸ் பிடிக்குமாங்கிறத காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பஜாஜ் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் இயரில் நிறைய பெஸ்ட்டான பல்சர் பைக்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு பைக் பார்த்திங்க அப்படின்னா N150 அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி 2023 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அடுத்து மேஜரான அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா இந்த N160க்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. 2 மேஜரான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா N160 பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வித் ப்ளூடூத் கனெக்ஷனோட கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப காலமாக நம்ம NS200 இல்லாட்டி RS200 இந்த மாதிரியான பைக்ஸில் எல்லாமே எப்படா கொடுப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தது. N160ல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வித் ப்ளூடூத் கனெக்ஷனோட கொண்டு வர போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த ப்ளூடூத் கனெக்ஷனில் நமக்கு கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட், மியூசிக் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கிற ஆப்ஷனும் வந்து கொடுக்க போகிறாங்க. ரெண்டாவது மேஜரான அப்டேட் USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இப்போ NS200 NS160க்கு அந்த அப்டேட் கொடுத்துருந்தாங்க. N160க்கு வந்து கொடுக்க கிடையாது. N160க்கு பார்த்தீங்கன்னா டியூவல் சேனல் ABS மட்டும் கொடுத்துருந்தாங்க. இப்போ அப்டேட்டாக நமக்கு USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸும் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பஜாஜ் கிட்ட இந்த N சீரீஸில் N150 N160 இருக்குது, N250 வரைக்குமே பைக் வந்து இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த பைக்குக்கு இவ்வளோ பெரிய அப்டேட் அப்படிங்கிறது டெஃபினட்டாக பெஸ்ட்டான அப்டேட்டாக தான் நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த பைக்கோட ரியரில் பார்த்தீங்கன்னா அந்த கிராப் ரெயில்ஸ் அப்படிங்கிறது ஸ்பீட் கிராப் ரெயில்ஸ் ரொம்பவே ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. நியூ டிக்கல்ஸை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸ்டிக்கரிங் எல்லாமே நியூவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸ்பை ஷாட்ஸில் நமக்கு தெரியக்கூடிய விஷயங்களாக இருக்குது. நல்ல பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா இந்த பைக்கில் அப்ரேட்டான ஹேண்டில் பார் வந்து கொடுத்துருக்காங்க. ரைடிங் ஸ்டாண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இந்த எர்கனாமிக்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் N160 ஒரு பர்ஃபெக்டான பைக். அதுவும் பர்டிகுலராக நீங்கள் சிட்டியில் டிராஃபிக்கில் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பைக்காகவே இந்த பைக் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த ஸ்விட்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ ஸ்விட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. ஏன்னா பஜாஜ் பைக்ஸில் மோஸ்ட்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்விட்சஸ் அப்படிங்கிறது பெருசாக சுமாராக தான் இருக்கும். பட் இந்த டைம் வந்து எல்லாமே அப்கிரேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட ப்ரைஸ் ஒரு 2,000 5,000 இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ கிரேட் டே. குட் பை. டாடா பாய்.